ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பம் கற்பிப்போம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்க்குலேட்டரி பாத்வேஸ் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ என்னெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது பார்த்தோம், அதுக்கு எதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம், என்னென்ன சிஸ்டம்ஸ் அதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் பிளட் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு காம்பனன்ட்ஸ் பார்த்தோம். ஸோ பிளட்டோட டைப்ஸு, ஸோ பிளட்டை எப்படி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறாங்க, எப்படி அது ஆன்டிஜன், என்னென்ன ஆன்டிஜன் எதில் இருக்குது, எப்படி இந்த ஆன்டிஜன் மூலமாக பாசிட்டிவ் நெகட்டிவ் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போது இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சர்க்குலேட்டரி பாத்வேஸ். ஸோ ஹார்ட் என்னெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ சர்க்குலேட்டரி பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது என்ன, 2 டைப்ஸு, ஓப்பன் அல்லது க்ளோஸ்டு. ஓகே, ஸோ ஓப்பன் அப்படிங்கிறது என்னென்னா லார்ஜ் வெசல்ஸில் பிளட் ஓப்பன் ஸ்பேஸில் பாஸ் ஆகிறது ஓப்பன். க்ளோஸ்ட் அப்படிங்கிறது க்ளோஸ்டு சர்ஃபேஸில் வந்து பிளட் பாஸ் ஆகிறதுலாம் க்ளோஸ்ட். ஓகேவா? தென் இதில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது இந்த 2 அட்வான்டேஜ்னால வந்து ஃப்ளோ ஃப்ளூயிட் வந்து ரொம்ப ரெகுலேட்டடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் அப்புறம் ஃபிஷஸ் வந்து எத்தனை சாம்பர்ட் ஹார்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 2 இருக்குது. ஓகேவா? தென் ஆம்பிபியன்ஸ், தென் ரெப்டைல்ஸில் வந்து 3 சாம்பர்ட் ஹார்ட் இருக்குது. தென் பேர்ட்ஸ், மேமல்ஸ் அதில் வந்து 4 சாம்பர்ட் ஹார்ட் இருக்குது. ஓகே, ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபிஷ்ஷுக்கு எத்தனை இருக்குது, தென் ஆம்பிபியன்ஸ்க்கு எத்தனை இருக்குது, தென் பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ்க்கு எத்தனை இருக்குது அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, தோ ஃபிஷ்ஷஸ் வந்து எப்படி இருந்து ஆக்சிஜனேட் பிளட்டு டிஆக்சிஜனேட் பிளட்டாக வந்து எது மூலமாக பண்ணுதுன்னா கில்ஸ் மூலமாக பண்ணுது. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். தென் அதே மாதிரி ஆம்பிபியன்ஸ்க்கும் அண்ட் ரெப்டைல்ஸ் வந்து ஆக்சிஜனேட் பிளட்டை வந்து கில்ஸ், லங்ஸ், ஸ்கின்ஸ் அது மூலமாக வந்து ரிசீவ் பண்ணுது. தென் ரைட் ஆர்ட்ரியம் வந்து என்ன பண்ண டிஆக்சிஜனேட் பிளட் வந்து அதர் பார்ட்ஸ் மூலமாக வந்து வாங்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது என்னதுன்னா நம்மளோட அனிமல்ஸில் வந்து எப்படிலாம் நடக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓகே, ஸோ ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டமும் அதை என்ன சொல்கிறாங்க, பிளட் வாஸ்குலர் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் நம்ம பார்க்க போகிறது என்ன, ஹார்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஹார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கார்டியக் சாம்பர். இது ஒரு மஸ்குலர் சாம்பர்ட் ஹார்ட் தான். ஒரு நெட்வொர்க் ஆஃப் க்ளோஸ்ட் பிரான்ச்சிங் பிளட் வெசல்ஸ், பிளட்லாம் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளூயிட் வந்து அதனால தான் வந்து சர்க்குலேட்டட் வந்து ரொம்ப ரெகுலேட்டடாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஹார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மேடப் ஆஃப் கார்டியாக் சாம்பர். ஓகே, இட் இஸ் 4 சாம்பர்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு 4 சாம்பர் இருக்குது. அது என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சாம்பர்ஸ், இந்த ஹார்ட் இதெல்லாம் வந்து எதனால் என்க்ளோஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா பெரிகார்டியம் அப்படிங்கிறதுனால தான் என்க்ளோஸ்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஹார்ட்டோட ஷேப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா கிளென்ச்ட் க்ளோஸ்ட் ஃபிஸ்ட். ஓகே, ஸோ கிளென்ச்ட் க்ளோஸ்ட் ஃபிஸ்ட் அப்படின்னா என்ன புதுசாக இருக்குது, என்ன இப்படி புதுசாக சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச ஹார்ட்டோட ஷேப்னா என்னென்னா ஒரு சிம்பிள் நமக்கு தெரியல. ஸோ அதுதானே ஹார்ட்டோட ஷேப், இப்படி திடீர்னு அப்படிலாம் சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. ஸோ ஹார்ட்டோட ஷேப் ரியலாக எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு ஒரு பால் வருது. ஸோ நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ பால் வருது, அந்த பாலை நம்ம கேட்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கேட்ச் பண்ணும்போது நம்ம 2 கையால் நம்ம கேட்ச் பண்ணுறோம். அப்படி 2 பால் வந்து 2 கையால் நம்ம கேட்ச் பண்ணுறோம். அந்த கேட்ச் பண்ணுற அந்த நம்ம கைக்குள்ளே இருக்கிறது தான் வந்து நம்மளோட ஹார்ட்டோட ஷேப். ஓகேவா? ஸோ நம்மளோட ஹார்ட்டோட ஷேப் வந்து நம்ம கையை நம்ம மூடுறோம்ல, ஒரு கையை வந்து பெருவிரலை உள்ளே வச்சு நம்ம மூடுறது தான் நம்மளோட ஹார்ட்டோட ஷேப். ஓகே, ஸோ இப்போ எல்லாருமே உங்களோட ஹார்ட்டோட ஷேப்பை செக் பண்ணுவீங்க. ஓகே, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதான் நம்மளோட ஹார்ட்டோட ஷேப் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நான் ஆல்ரெடி 4 சாம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது என்னலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரைட் ஆட்ரியம், தென் ரைட் வென்ட்ரிக்கல், தென் லெஃப்ட் ஆட்ரியம், தென் லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஓகே, ஸோ இதுதான் இந்த 4 சாம்பர். ஓகே, ஸோ ரைட் ஆட்ரியம் அண்ட் லெஃப்ட் ஆர்டியா இதை வந்து எதால் அந்த வால் இருக்குல்ல, செப்பரேட் பண்ணுற வால் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தின்னாக இருக்குமா. ஓகே, அதே மாதிரி ரைட் வென்ட்ரிக்கல் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கலோட வால் வந்து திக்கராக இருக்குமா. பாருங்கள், எ தின் மஸ்குலர் வால் கால் இன்ட்ராஆர்ட்ரியல் செப்டம் செப்பரேட்ஸ் த ரைட் அண்ட் லெஃப்ட் ஆர்ட்ரியா. ஓகே, ஸோ சொன்னால ரைட் அண்ட் லெஃப்ட் ஆர்ட்ரியா வந்து எப்படி செப்பரேட் ஆகுது, தின்னாக செப்பரேட் ஆகுது. அதே மாதிரி whereas a thick wall the interventricular septum separates the left and right ventricle. Okay, so right ventricle and left ventricle அந்த வால் வந்து எப்படி இருக்கும், திக்காக இருக்கும். எதனால இது திக்காக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ என்னென்னா ரைட் ஆட்ரியத்துலேருந்து லெஃப்ட் ஆட்ரியத்துக்கு பிளட்டு வந்து ரைட் ஆட்ரியத்துலேருந்து ரைட் ஆட்ரியம் தென் லெஃப்ட் ஆட்ரியம். ஓகேவா? ஸோ பாருங்கள், டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ பாருங்கள், ரைட் ஆட்ரியம் எங்கே இருக்குது, இந்த இருக்கா ரைட் ஆட்ரியம். லெஃப்ட் ஆர்டியம் எங்கே இருக்குது, இந்த இருக்குது. தென் ரைட் வென்ட்ரிக்கல் இந்த இருக்குது, லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இந்த இருக்குது. ஸோ இந்த ரைட் ஆர்டியத்துலேருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கும் லெஃப்ட் ஆர்டியத்துலேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கும் பிளட்டு பாஸ் ஆகும். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்படி கம்மியாக இருக்கிறனால அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அதோட டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப
ப்ரெஷர் அந்த இடத்துல இருக்காது, அப்படி தானே? ஸோ ரொம்ப ப்ரெஷர் இல்லாதனால அதோட ப்ளட் பாஸ் ஆகிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ப்ளட் பாஸ் ஆகும். ஸோ அங்கே ப்ரெஷர் இருக்காது. ஸோ அதனால் அதோட வால் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி நம்ம சொன்னோம்ல ரைட் வென்ட்ரிக்கல் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஓகே, ஸோ ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அந்த பிளட் வந்து என்ன ஆகும், அந்த ரைட் வென்ட்ரிக்கல் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இருக்குல்ல, ஸோ அதோட பிளட் எங்கே போகும் இப்போ பார்த்தோம், ரைட் ஆட்ரியம், தென் ரைட் ஆட்ரியம், தென் லெஃப்ட் ஆட்ரியத்தோட பிளட் எங்கே போகுதுன்னு பார்த்தோம், ரைட் வென்ட்ரிக்கலுக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கும் போகும் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? அதே மாதிரி ரைட் வென்ட்ரிக்கலும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலோட பிளட் எங்கே போகும், மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு போகும். ஓகே, ஸோ மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு போகிறனால அதோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப கூட இருக்கும். அப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் அதோட வால் வந்து ரொம்ப திக்காக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ எதனால திக்காக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? தென் இப்போது பிளட் அந்த எப்படி பாஸ் ஆகுது, என்னென்ன 4 சேம்பர்ஸ் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்போது வால்வ்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் வால்வ்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ என்னென்ன வால்வ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன, ஆட்ரியோ வென்ட்ரிக்கல் வால்வ் அப்படின்னு ஒன்று இருக்குது. தென் செமிலூனார் வால்வ் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ ஆட்ரியோ வென்ட்ரிக்கல் வால்வ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆட்ரியாவும் அதிலே இருக்குது, நேம்லேயே இருக்குது. ஸோ ஆட்ரியாவும் வென்ட்ரிக்கலையும் செப்பரேட் பண்ணுற வால்வு தான் ஆட்ரியோவென்ட்ரிக்கல் வால்வ். ஓகே, ஸோ அதில் ரைட் ஆட்ரியம் தென் ரைட் வென்ட்ரிக்கலை செப்பரேட் பண்ணுற வால்வ் என்ன அப்படின்னா ட்ரைகஸ்பிட் வால்வ். பாருங்கள், the opening between the right atrium and right ventricle is guarded by a valve formed of 3 muscular flaps or cusps, இப்படி சொல்லுவாங்க. தென் ட்ரைகஸ்பிட் வால்வ். ஓகே, ஸோ ட்ரைகஸ்பிட் வால்வ் தான் ரைட் ஆட்ரியமும் ரைட் வென்ட்ரிக்கலையும் செப்பரேட் பண்ணுறது. அதே மாதிரி பைகஸ்பிட் வால்வ் தான் லெஃப்ட் ஆட்ரியத்தையும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலையும் செப்பரேட் பண்ணுது. ஓகே, இது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ பைகஸ்பிட் வால்வ் அல்லது மிட்ரல் வால்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ட்ரைகஸ்பிட் வால்வுங்கிறது என்ன பண்ணுது, ரைட் ஆட்ரியத்தையும் ரைட் வென்ட்ரிக்கலையும் செப்பரேட் பண்ணுற வால்வு என்னன்னு கேட்டால் என்ன சொல்வீங்க, ட்ரைகஸ்பிட் வால்வ். அதே லெஃப்ட் ஆட்ரியத்தையும் அதில் ரைட். ஓகே, ஸோ அப்படி ரைட்டு வந்து ஒரே இது ரைட்டு வந்து செப்பரேட் பண்ணுற வால்வு என்னதுன்னா ட்ரைகஸ்பிட். ஓகே, லெஃப்ட்டை செப்பரேட் பண்ணுற வால்வு வந்து என்னென்னா மிட்ரல் வால்வ். ஓகே, இது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? தென் அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம 2 இது பார்த்தோமா, என்ன பார்த்தோம், 2 டைப்ஸ் ஆஃப் இது பார்த்தோமா, வால்வு பார்த்தோம்ல. ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆட்ரியோ வென்ட்ரிக்கல் வால்வ் அப்படிங்கிறதுல தான் என்ன இருக்குன்னா, இந்த ட்ரைகாஸ்பிட் வால்வும் மிட்ரல் வால்வும் இருக்குது. ஓகே, தென் இப்போ அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா செமிலூனார் வால்வ். ஓகே, செமிலூனார் வால்வ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது எங்கே இருக்கும் அப்படின்னா, ஒன்று வந்து ப்ரெசன்ட் இன் பல்மனரி ஆர்ட்ரி. ஓகேவா? ஸோ பாருங்கள், இந்த பாருங்கள், ஒன் இஸ் ப்ரெசன்ட் இன் பல்மனரி ஆர்ட்ரி, இன்னொன்று வந்து எங்கே இருக்குன்னா ஆரோட்டா அப்படிங்கிற பிளேஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ 2 அதாவது செமிலூனார் வால்வ் வந்து எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து பல்மனரி ஆர்ட்ரியில் இருக்கணும், இன்னொன்று வந்து ஆரோட்டாவில் இருக்கும். இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா, பிளட் வந்து ஒரே டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுறது தான் இதோட ஃபங்க்ஷன். ஓகே, பாருங்கள், பிளட் ஃப்ளோ இன் ஒன் டைரக்ஷன். ஸோ வந்து செமிலூனார் வால்வோட ஃபங்க்ஷன் என்ன சொல்லுவீங்க, பிளட் ஃப்ளோ ஒன்லி இன் ஒன் டைரக்ஷன், இந்த டைரக்ஷனில் போகணும். அது சொல்கிறது என்னதுன்னா இந்த செமிலூனார் வால்வு தான். ஓகேவா? ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? தென் நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறது என்ன, இப்போ பார்த்தாச்சு வால்வ்ஸ் என்ன பார்த்தா, ஆட்ரியோ வென்ட்ரிக்கல் வால்வுன்னு பார்த்தாச்சு. தென் செமிலூனார் வால்வு அப்படிங்கிறது பார்த்தாச்சு. தென் ஆட்ரியோ வென்ட்ரிக்கலில் என்ன இருக்குன்னா, ஆட்ரியோ வென்ட்ரிக்கலும் செப்பரேட் பண்ணுற வால்வு தான் ஆட்ரியோ வென்ட்ரிக்கல் வால்வு. ஸோ ரைட் சைட், அதாவது ரைட் ஆர்டிக்கல் ரைட் வென்ட்ரிக்கலை செப்பரேட் பண்ணுறது ட்ரைகஸ்பிட், லெஃப்ட் ஆர்ட்ரியல் லெஃப்ட் வென்ட்ரிக்கலை செப்பரேட் பண்ணுறது மிட்ரல் வால்வ். இது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, தென் செமிலூனார் வால்வோட ஃபங்க்ஷன்னா ஒரு டைரக்ஷனில் போகிறது. ஸோ செமிலூனார் வால்வ் வந்து எங்கே இருக்குன்னா, ஒன்று வந்து பல்மனரி ஆர்டரில் இருக்கும், இன்னொன்று வந்து என்னென்னா ஆரோட்டாவில் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? தென் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஆக்சிஜன் அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்லாம் எப்படி போகுது, எங்கேருந்து பாஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு வந்து எங்கேருந்து வரும் அது தெரியணும். ஃபஸ்ட் எதுலேருந்து வருது, வெயின்ஸ்லேருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் வருது. ஓகே, ஸோ யார் அதை ரிசீவ் பண்ணுறா அப்படின்னா ரைட் ஆர்டிக்கல் வந்து ரிசீவ் பண்ணுது. ஓகே, என்ன ரிசீவ் பண்ணுது, ரைட் ஆர்டிக்கல் ரிசீவ் பண்ணுது. ஓகே, ஸோ ரைட் ஆர்டிக்கலில் இருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு டீஆக்சிஜனேட்டட் பிளட் போகுது. ஓகே, ஸோ அது திரும்பி போகக்கூடாது, அதாவது திரும்பி ரிட்டர்ன் ஆகக்கூடாது. ஸோ திரும்பி ரிட்டர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்மளோட ட்ரைகஸ்பிட் வால்வ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஓகே, ஸோ ரைட் ஆர்டிக்கலில் இருந்து ரைட் வென்ட்ரிக்கல் பாருங்கள், ரைட் ஆர்ட்ரியம் இருக்குல்ல, ஸோ ரைட் ஆர்ட்ரியத்துலேருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு அதாவது ரைட் ஆர்ட்ரியம் தான் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரிசீவ் பண்ணுது. ஸோ ரைட் ஆர்ட்ரியல்லேருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு பிளட்டு போகும். இந்த பிளட்டு வந்து ரிட்டர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் ட்ரைகஸ்பிட் வால்வுங்கிறது ஒன்று இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி ரைட் வென்ட்ரிக்கல் இருக்குல்ல, ஸோ ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து மற்ற பார்ட்ஸுக்கு வந்து
பிளட்டு பாஸ் ஆகும். அது ரிட்டர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் பல்மரி வால்வ் அப்படிங்கிற ஒரு வால்வ் வந்து இருக்கும். ஓகேவா? சேம் அதே மாதிரி லெஃப்ட் ஆர்டிஎம். ஸோ லெஃப்ட் ஆர்டியத்துலேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வரும்ல, பிளட் பாஸ் ஆகும்ல, அது அதாவது ரிட்டர்ன் போகாமல் இருக்கிறதுக்கு தான் மிட்ரல் வால்வ் அப்படிங்கிற ஒரு வால்வ் இருக்குது. அதே மாதிரி லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது ரைட் ஆர்டிக்கல் எப்படி நமக்கு வந்து பிளட்டை வந்து அதாவது டிஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து வாங்குதோ அதே மாதிரி லெஃப்ட் ஆர்டியம் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வாங்கும். ஓகே, ஸோ ரைட் ஆர்டியத்துலேருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு பாஸ் ஆகும். ஸோ அதை வந்து ரிட்டர்ன் போகாமல் இருக்கிறதுக்கு ட்ரைகாஸ்பிட் வால்வு இருக்குது. லெஃப்ட் ஆர்டியத்துலேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட் போகும், அது ரிட்டர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்கு மிட்ரல் வால்வு இருக்குது. ஓகேவா? இது தெரிஞ்சுக்கணும். தென் இப்போ அடுத்தது என்னன்னா, லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு போகும்போது ரிட்டர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆரோட்டிக் வால்வ் அப்படிங்கிற ஒரு வால்வ் வந்து இருக்குது. ஓகேவா? இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, தென் வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகும்போது செமிலூனார் வால்வ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? அதே வென்ட்ரிக்கல் ரிலீஸ் ஆகும்போது செமிலூனார் வால்வ் வந்து க்ளோஸ் ஆகும். ஓகேவா? இது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ 2 வால்வ் எப்போ ஓப்பன் ஆகும் எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படி தெரிஞ்சுக்கணும். நம்ம 2 வால்வ் பார்த்தோம். ஒன்று வந்து என்னது ஆர்ட்ரியோ வென்ட்ரிக்கல் வால்வு, இன்னொன்று செமிலூனார் வால்வ். ஓகே, ஃபஸ்ட்டு செமிலூனார் வால்வ் அப்படிங்கிறது என்ன, கான்ட்ராக்ட் ஆகும்போது செமிலூனார் வால்வ் வந்து ஓப்பன் ஆகும், ரிலீஸ் ஆகும்போது க்ளோஸ் ஆகும். இதுக்கு ஆப்போசிட் தான் ஆரோட்டிக் வென்ட்ரிக்கல் வால்வு. ஸோ அப்போ அங்கே கான்ட்ராக்ட் ஆகும்போது ஓப்பன் ஆகும்போது இப்போ கான்ட்ராக்ட் ஆகும்போது என்ன ஆகும், ரிலீஸ் ஆகும். இது ஆரோட்டோ வென்ட்ரிக்கல் வால்வு வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, இப்படி டிஃப்ரென்ஸ் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ செமிலூனார் வால்வு எஸ்எல்வி அப்படின்னு வச்சுக்கோங்க. எஸ்எல்வி ஓப்பன் ஆகிடுச்சுன்னா, அதாவது கான்ட்ராக்ட் ஆனிச்சுன்னா ஓப்பன் ஆகும். அப்போது என்ன ஆகும், ஆரோட்டோ வென்ட்ரிக்கல் வால்வு என்ன ஆகும், க்ளோஸ் ஆகும். எஸ்எல்வி செமிலூனார் வால்வு வந்து ரிலீஸ் ஆகும்போது என்ன ஆகும், க்ளோஸ் ஆகும். செமிலூனார் வால்வு வந்து க்ளோஸ் ஆகும். வென்ட்ரிக்கல் ரிலீஸ் ஆகும்போது செமிலூனார் வால்வு க்ளோஸ் ஆகும். அப்போது அங்கே என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். இப்படிங்கிறத டிஃப்ரென்ஸை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? தென் அடுத்தது என்னென்னா இசிஜி. ஸோ இசிஜி அப்படி எதுக்காக இது வந்து எதுக்குன்னா, நம்மளோட ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை காட்டுறது தான் இசிஜி. ஸோ இது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எலக்ட்ரோகார்டியோகிராஃப் அப்படிங்கிறது என்னென்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் ஹார்ட் டூரிங் கார்டியாக் சைக்கிள். ஓகே, ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இது ஒரு மானிட்டரிங் மிஷின். பிபி சவுண்ட் வந்து அந்த ஸ்க்ரீனில் மேக் ஆகும். ஓகே, ஸோ இதோட டயக்ராம் இருக்குது. ஒரு PQRST இதை வச்சு தான் அந்த P வேவ், தென் QRS வேவ், தென் T வேவ் வச்சு தான் வந்து அதோட மானிட்டர் பண்ணுறாங்க. இதை வச்சு தான் மானிட்டர் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு பேஷண்ட்டில் வந்து எப்படி அவங்களோட வேல்வ் வந்து எப்படி ஆகுது அப்படிங்கிறது இதை வச்சு மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் அடுத்தது டபுள் சர்க்குலேஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டபுள் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, சுப்பீரியர் வீனா காவா தென் இன்ஃபீரியர் வீனா காவாவில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, சுப்பீரியர் வீனா காவாலையும் இன்ஃபீரியர் வீனா காவாலையும் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ வந்து எங்கே வந்து டபுள் சர்க்குலேஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, சுப்பீரியர் வீனா காவா அண்ட் இன்ஃபீரியர் வீனா காவா அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஸோ சுப்பீரியர் வீனா காவா அப்படின்னா என்ன அப்படின்னா, டிஆக்சைடு பிளட்டை வந்து அப்பர் ஹாஃப் ஆஃப் வீனா காவாலேருந்து ரிசீவ் பண்ணுறது தான் சுப்பீரியர் வீனா காவா. அப்போ இன்ஃபீரியர் என்னது, அதுக்கு ஆப்போசிட். அதே சேம் டிஆக்சைடு பிளட் தான், பட் என்ன லோவர் ஹாஃப் ஆஃப் வீனா காவாலேருந்து ரிசீவ் பண்ணுறது வந்து இன்ஃபீரியர் வீனா காவா. ஸோ இன்ஃபீரியர் வீனா காவாவும் சுப்பீரியர் வீனா காவாவும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ ரெண்டுமே எதை ரிசீவ் பண்ணுறது, டிஆக்சைடு பிளட் தான். மேலேருந்து வாங்கிச்சுன்னா அது சுப்பீரியர், கீழேருந்து வாங்கிச்சுன்னா அது இன்ஃபீரியர். இது மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ சுப்பீரியர் வீனா காவா தென் இன்ஃபீரியர் வீனா காவா வந்து டிஆக்சைடு பிளட்டை வாங்குது. ஸோ வாங்கி தான் ரைட் ஆர்ட்ரியம், ஸோ ரைட் ஆர்ட்ரியம் தான் டிஆக்சைடு பிளட்டை ரிசீவ் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஸோ ரைட் ஆர்ட்ரியத்துக்கு சென்ட் பண்ணுது. ஸோ ரைட் ஆர்ட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கலுக்கு சென்ட் பண்ணுது. ரைட் வென்ட்ரிக்கல் என்ன பண்ணுது, பல்மனரி ஆர்ட்ரியாக்கு சென்ட் பண்ணுது. ஸோ பல்மனரி ஆர்ட்ரி லங்ஸ்க்கு சென்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதுதான் ப்ராசஸ். ஓகே, ஸோ டிஆக்சிஜனேட் பிளட் என்ன பண்ணுது, ரைட் ஆர்ட்ரியம் வாங்குது. ஸோ ரைட் ஆர்ட்ரியம் வாங்கி பாருங்கள், ஸோ ரைட் ஆர்ட்ரியம் வாங்குது. ஸோ ரைட் ஆர்ட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கலுக்கு போகுது. ஸோ ரைட் வென்ட்ரிக்கல் என்ன பண்ணுது, பல்மனரி ஆர்ட்ரிக்கு பாஸ் ஆகுது. ஸோ பல்மனரி ஆர்ட்ரிஸ் லங்ஸுக்கு பாஸ் ஆகுது. ஓகேவா? இதுதான் வந்து இது. ஓகேவா? இப்படி தான் பாஸ் ஆகுது. ஸோ லங்ஸுக்கு போகிறதுல, ஸோ இந்த லங்ஸ் தான் ரெஸ்பிரேஷன் நடக்கக்கூடிய ஒரு ஆர்கன். ஓகே, ஸோ அங்கே டிஆக்சிஜனேட் பிளட் எல்லாம் என்ன ஆகும்னா ஆக்சிஜனேட் பிளட்டாக மாறுது. ஓகே, ஸோ ஆக்சிஜனேட் பிளட்டாக மாறி ஆக்சிஜனேட் பிளட் என்ன ஆகும், லங்ஸில் இருந்து லீவ் ஆகி பல்மனரி வெயினுக்கு போகி, ஸோ அது திருப்பி பல்மனரி வெயின் என்ன ஆகும், லெஃப்ட் ஆர்டியம். ஓகேவா? ஸோ பல்மனரி வெயின் லெஃப்ட் ஆர்டியம் போகுது. ஸோ லெஃப்ட் ஆர்டியத்துலேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல், ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து ஆரோட்டா. ஓகே, ஸோ வந்து ஆரோட்டாவில் என்ன இருக்கும், கேபிலரிஸ் இன் ஹார்ட் ரீஜன், கேபிலரிஸ் பாடி ஆர்கன். ஓகே, ஸோ ஹார்ட் ரீஜனுக்கு பாடி ஆர்கனுக்கு போகும். ஸோ அப்பர் ஹாஃப் ஆஃப் த பாடி தென் லோவர் ஹாஃப் ஆஃப் த பாடி இதுக்கு வந்து போகும். ஓகே, ஸோ இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃப்ளோ தெரிஞ்சுக்கும். ஓகே, ஸோ அப்போ என்னது, சுப்பீரியர் வீனா காவா இன்ஃபீரியர் வீனா காவா வந்து டிஆக்சிஜனேட் பிளட்டை ரிசீவ் பண்ணி அது என்ன ஆகும், ரைட் ஆர்ட்ரியம் தென் ரைட் வென்ட்ரிக்கலுக்கு போகுது. ரைட் வென்ட்ரிக்கல் அந்த பல்மனரி ஆர்ட்ரியில் லங்ஸ் நடக்கும்.
லங்ஸுக்கு போகும். ஸோ லங்ஸு என்ன பண்ணும், அங்கே ரெஸ்பிரேஷன் மூலமாக ஆக்சிஜன் பிளட்டாக கன்வெர்ட் பண்ணி தென் பல்மினரி வெயின், பல்மினரி வெயின் மூலமாக லெஃப்ட் ஆர்டியம், தென் லெஃப்ட் வென்ட்ரிக்கல், தென் ஆரோட்டா. ஓகே, ஸோ ஆரோட்டாவில் என்ன ஆகும்னா ஹார்ட் ரீஜனுக்கும் பாடி ரீஜனுக்கும் பிளட் வந்து பாஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம லங்ஸில் டிஆக்சிஜனேட் பிளட் ஆக்சிஜனேட் பிளட்டாக ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது இது வரைக்கும் வந்து ஆக்சிஜன் பிளட் வந்து சர்க்குலேட் ஆகலாம். ஸோ ஆக்சிஜன் பிளட்டில் உள்ள இருக்கிற ஆக்சிஜன் எல்லாம் டிஷ்யூக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ டிஷ்யூவில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடெலாம் பிளட் செல்ஸில் ரிசீவ் பண்ணி தென் பிளட் பிகம் தான் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட பல்மனரி வெயின்ஸ்க்கு அதுக்காக ஆக்சிஜனேட்டாக இது போகும். ஓகேவா? ஸோ அப்பர் ஹாஃப் ஆஃப் த பாடி வந்து என்ன சுப்பீரியர் வீனா காவா. ஸோ வந்து நம்ம ஆரோட்டா மூலமாக கேபிலரி ஹார்ட் ரீஜன் அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ அப்பர் ஹாஃப் ஆஃப் த பாடி தான் சூப்பரியர் வீனா காவாக போகும். தென் லோவர் ஹாஃப் ஆஃப் த பாடி தான் இன்ஃபீரியர் வீனா காவா அங்கே இருக்குது. ஸோ டிஆக்சிஜனேட் பிளட் வந்து அது போகி ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃப்ளோ. இன்னொரு தடவை சொல்கிறேன். ரைட் ஆர்ட்ரிக் ஃபஸ்ட்டு வந்து என்ன சுப்பீரியர் வீனா காவா, தென் இன்ஃபீரியர் வீனா காவா. சுப்பீரியர் வீனா காவா இன்ஃபீரியர் வீனா காவா மூலமாக பிளட் வந்து ரைட் ஆர்டிக்கலுக்கு போகும். ஸோ ரைட் ஆர்டிக்கல்லேருந்து என்ன ஆகும், ரைட் வென்ட்ரிக்கல் போகும். ஸோ ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து பல்மரி ஆர்ட்ரிக்கு போகும். ஸோ ஓகே, பல்மரி ஆர்ட்ரிக்கு அப்புறம் லங்ஸுக்கு போகும். லங்ஸ் இது வரைக்கும் என்ன ப்ராசஸ் நடக்கும், டீஆக்சிடேட்டட் பிளட் தான் நடக்கும். ஓகே, ஸோ டீஆக்சிடேட்டட் பிளட் லங்ஸில் போனதுக்கப்புறம் அது என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிஜனேட்டடாக மாறும். ஸோ ஆக்சிஜனேட்டடாக மாறின பிறகு அது பல்மரி வெயினுக்கு போகும். பல்மரி வெயின்லேருந்து லெஃப்ட் ஆர்டியத்துக்கு போகும். லெஃப்ட் ஆர்டியத்துலேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல் போகும். லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து ஆரோட்டாக்கு போகும். ஸோ ஆரோட்டா போனதுக்கப்புறம் பாடி ஆர்கனுக்கும் ஹெட்டுக்கும் மற்ற எல்லா பார்ட்ஸ்க்கும் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். இதுதான் ஒரு ஃப்ளோ. இதனால இது வந்து 2 டைப் ஆஃப் சிஸ்டம் சர்க்குலேஷன் இருக்கலாம். இது டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். தென் என்னென்னா ரெகுலேஷன் ஆஃப் கார்டியக் ஆக்டிவிட்டி. ஸோ எப்படி வந்து ஹார்ட் வந்து ரெகுலேஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கும். ஓகே, ஆட்டோ ரெகுலேட்டட். இது வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மசில்னா ஆட்டோ ரெகுலேட்டட் ஆகும். அதனால் இது வந்து மயோஜெனிக் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? தென் டிசார்டர்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் என்னென்னா ஹை பிளட் ப்ரெஷர். என்னெல்லாம் டிசார்டர் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னால என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா ஹை பிபி. ஓகே, ஹை பிபி அப்படிங்கிற ஒரு டேர்ம், அந்த டேர்ம் வந்து என்ன ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளட் ப்ரெஷர் பிபி வந்து நார்மலாக வந்து நார்மலோட நார்மல் வேல்யூ என்னென்னா 120/80 தான். ஓகேவா? ஸோ இதை 120 அதாவது 120 அப்படிங்கிறது சிஸ்டாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. 80 அப்படிங்கிறது டயஸ்டாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ 120 அப்படிங்கிறது சிஸ்டாலிக் அப்படிங்கிறது பம்பிங் ப்ரெஷர். ஓகேவா? தென் 80 அப்படிங்கிறது டயஸ்டாலிக் அப்படிங்கிறது ரெஸ்டிங் ப்ரெஷர். ஓகேவா? ஸோ இப்படி நம்ம பிளட் ப்ரெஷர் வந்து ரெகுலேட்டராக செக் பண்ணும்போது 140 அப்படி இருந்துச்சுன்னா அது ஹை பிபின்னு சொல்லுவாங்க. அது அப்படி இல்லைன்னா அது லோ பிபின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஹை பிபி வந்து இந்த நம்மளோட ஹார்ட் அந்த இதனால தான் பிரச்சனைகள் வருது. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பிரெயின்ஸ் கிட்னிஸ்லாம் அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? தென் அடுத்தது கொரோனரி ஆர்டரி டிசீஸ் கேட் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் ஆகுது. இது என்ன சொல்கிறாங்கன்னா அஸ்திரோஸ்க்ளரோலிசிஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுன்னா பிளட் வெசல்ஸை அஃபெக்ட் பண்ணி பிளட்டு சப்ளை பண்ணாமல் ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணாமல் அந்த மசில்ஸை இது பண்ணும். ஓகே, இதனால என்ன ஆகும்னா கால்சியம், ஃபேட், கொலஸ்ட்ரால், ஃபைப்ரஸ் டிஷ்யூ இதெல்லாம் வந்து அந்த இடத்துல டெபாசிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, கொரோனரி ஆர்டரி டிசீஸோட இன்னொரு நேம் என்னென்னா அஸ்திரோஸ்க்ளரோலிசிஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, அப்புறம் ஆகினா அப்படிங்கிறது ஆகினா பெக்டாரிசஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு செஸ்ட் பெயின் அப்பியர் ஆகும். ஸோ வந்து ஒரு மூச்சு திணறல் மாதிரி வரும்ல. ஸோ அது வந்து ஆகினா. ஓகே, தென் ஹார்ட் ஃபெயிலியர் மீன்ஸ் என்னென்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்ட் when it is not pumping blood effectively enough to meet the needs of the body. ஓகேவா? ஸோ வந்து ஹார்ட் வந்து ஒழுங்காக பம்ப் ஆகாமல் இருக்குது ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு கரெக்டான அந்த பம்பிங் வந்து நடக்காமல் ஒரு பாடிக்கு தேவையான ஹார்ட் வந்து கரெக்டாக பம்ப் ஆகாமல் தான் ஹார்ட் ஃபெயிலியர். ஓகேவா? இதை என்ன சொல்லுவாங்கன்னா கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் பிகாஸ் கன்ஜெக்ஷன் ஆஃப் லங்ஸ். ஓகேவா? ஒன் ஆஃப் த மெயின் சிம்டம்ஸ் ஆஃப் திஸ் டிசீஸ். ஓகேவா? ஸோ இது ஒழுங்காக அந்த லங்ஸோட வேலை வந்து ஒழுங்காக நடக்காதனால அந்த இடத்துல வந்து ஒழுங்காக ஹார்ட் பீட்டு இதாகாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் வந்து இஸ் நாட் சேம் அஸ் அ கார்டியக் அரெஸ்ட் when ஹார்ட் ஸ்டாப் பீட்டிங். ஓகேவா? கார்டியக் அரெஸ்ட்ங்கிறது ஹார்ட் வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஹார்ட் ஃபெயிலியர்ங்கிறது அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதோட டாபிக் வந்து முடிஞ்சிடுச்சு. எல்லாமே நம்ம முடிச்சிருச்சோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தென் அடுத்த பாருங்க சம்மரி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. சம்மரி வந்து பார்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? தென் அடுத்தது கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. என்னென்ன பிளட்டோட ஃபங்க்ஷன் என்னென்ன இருக்குது. ஸோ காலம் 1 காலம் 2 பாருங்கள். ஈஸ்னோஃபில் என்னது, ஆர்பிசினா என்னது, ஏபி குரூப்னா என்னது, பிளேட்லெட்ஸ்லாம் என்னது, சிஸ்டல்லாம் என்னது அப்படிங்கிறத பார்த்துட்டு எனக்கு இதுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஈஸ்னோஃபில்னா என்னது, ஆர்பிசி, ஸோ ஆர்பிசியோட வேலை என்ன, தென் ஏபி குரூப்னா என்னது, யூனிவர்சல் ரெசிப்டன், ஸோ பிளேட்லெட்ஸ் அப்படின்னா கோகுலேஷன், தென் சிஸ்டோல்னா என்னது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரெஃபர் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
தென் இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. ஸோ என்ன மயோஜெனிக்னா என்னது இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கற்போம் கற்பிப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.